வெல்கம் டு நந்தினி மண்சாட்டி சமையல். இன்றைக்கி நம்ம இதில் பார்க்க போகிறது பாஸ்மதி ரைஸில் எப்படி ஒரு சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி செய்யலாங்கிறது தான் பார்க்க போகலாம் வாங்க. நான் ஒரு குக்கர் தான் அடுப்பில் வச்சுருக்கேன். குக்கர் நல்லா ஹீட் ஆகட்டுங்க. குக்கர் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஆயில் சேர்த்துப்போம். ஆயில் நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இதில் நீங்கள் அடுத்து சேர்க்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. இதில் நெய் ரொம்ப முக்கியம். இந்த நெய் எதுக்காக சேர்த்துறது அப்படின்னா சாப்பாடு அப்போ தான் அப்படியே உதிரி உதிரியாக வரும், அதுக்காக தான். அடுத்ததாக ஒரு பிரியாணி இலை, 2 பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், சோம்பு, கொஞ்சமாக கசகசா இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா அது பொரிய விட்டுருங்க. பொரிய விட்டதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் ஒரு 4 எடுத்து இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி இதோட சேர்த்துக்கோங்க. இதில் ரொம்ப முக்கியமானது, உங்களுக்கு இந்த வெஜிடபிள் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதங்க விடணும். எந்த அளவுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு இதில் காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கோல்டன் கலர். இதை நீங்கள் ஒரு ஒரு அந்த தீஞ்சு போகிறதுக்கு முன்னாடின்னு சொல்லலாங்க. அந்த ஸ்டேஜ் வரணும். அப்போ நீங்கள் ஒரு 2 பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்துக்குங்க. கீரி சேர்த்தனாலே போதும். சேர்த்துட்டு வதக்கி விட்டுருங்க. இப்போ நான் இதில் 2 தக்காளி மட்டும் எடுத்திருக்கேன். நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. இந்த தக்காளி, வெங்காயம் இதெல்லாமே நல்லா எண்ணெயிலேயே வதங்க விடுங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வர ஸ்டேஜ் வரும் இல்லைங்களா, அந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த டைமில் சேர்த்துனிங்கன்னா இதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இப்போ இதையும் கலந்து விட்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் கலந்து விட்டுருங்க. இப்போ 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க. 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இந்த 2 பொடி மட்டும்தான் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி ஸ்டேஜ் இருக்குது இல்லைங்களா, அந்த டைமில் 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி, 1 கைப்பிடி அளவு புதினா தழை, 2யும் இதோட சேர்த்து இதையும் அப்படியே நல்லா இந்த மசாலாவோட கலந்து விடுங்க. இது நல்லா அப்படியே சுருங்கி வரும். இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சுருண்டு வந்துருச்சு இல்லைங்களா, அந்த வெங்காயம், தக்காளி இது இதோடு சேர்த்து நல்லா சுருண்டு வரும்போது 2 டேபிள் ஸ்பூனு கெட்டி தயிர் சேர்த்துக்கோங்க. புளிக்காத தயிர் சேர்த்துக்குங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதில் நீங்கள் இப்போ பீன்ஸு, கேரட்டும் இதில் ஆட் பண்ணிக்கிங்க. நீங்கள் பச்சை பட்டாணி, காலிஃப்ளவரு, மீல் மேக்கரு இந்த மாதிரி இதெல்லாம் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு விருப்பப்பட்ட காயில். இப்போ நான் இந்த 2 வெஜிடபிள் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். கேரட்டும் பீன்ஸும் நான் ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணலங்க. இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிங்கனாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. குழந்தைங்கள்லாம் எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி எண்ணெயிலே ஒரு 5 நிமிஷம் நல்லா இந்த காய் வேகட்டும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம என்ன சேர்த்தணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த பபுள்ஸ் வரும். இந்த ஸ்டேஜில் நான் இந்த கப்பில் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதாவது 2 கப்பு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதை அதுக்கு 3 கப் அளவு அதில் தண்ணி சேர்த்தணும். அதாவது 1 கப்புக்கு 1.5 கப்பு தண்ணி. பாஸ்மதி ரைஸ் 1 கப்பு எடுத்திங்கன்னா 1.5 கப்பு தண்ணி சேர்த்தணும். நான் 2 கப்பு எடுத்ததுனால 3 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ உப்பு பத்தலைன்னா உப்பு ஆட் பண்ணிக்கிங்க. இது நல்லா கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறமேட்டு நான் பாஸ்மதி ரைஸு ரொம்ப நேரம்லாம் ஊற வைக்கல. ரொம்ப நேரம் ஊற வச்சிங்கன்னா அது உடஞ்சி போயிடும். 10 நிமிஷம் தான். இந்த தாளிச்சு விட்றீங்க பார்த்தீங்களா, ஆரம்பிக்கிறீங்களா, அந்த டைமில் இந்த பாஸ்மதி ரைஸ் தண்ணி ஊற்றி ஊற வச்சாலே போதும். இப்போ அந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு வெறும் அரிசியை மட்டும் போட்டு இந்த மாதிரி கிளறி விட்டுருங்க. இந்த ஒரு டைம் மட்டும் கிளறினா போதும். இப்போது அந்த பபுள்ஸ் வரும். இந்த கொதி வரும்போது நம்ம இதை மூடி வச்சிடலாம். விசில் ஒரே ஒரு விசில் மட்டும் விடுங்க, அதிகமாக விடாதீங்க. ஒரு விசில் ஆறுன நான் விசில் அடங்கினதுக்கப்புறம் எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள்,
அந்த பாஸ்மதி ரைஸு உடையாமல் அப்படியே வந்து சூப்பராக வந்திருக்குது. இதை வேறொரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிடலாம், கிளறிடலாம். இங்கே பாருங்கள், நான் வேறொரு பாத்திரத்தில் மாற்றிட்டேன். இப்போது சூப்பரான சுவையான ஒரு பாஸ்மதி ரைஸில் வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஒரு முறை நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.